இந்த வால தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். இன்னைக்கு என்னோட பேஜ்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போறோம். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ். ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு முடிச்சிடலாம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்க்ரேப் பண்ணவே ஹால்ஃப் அ டே ஆயிடுச்சு. இது ரொம்ப ஓல்ட் பில்டிங். ஸோ வந்து வீடியோல பேக்ரவுண்ட் பார்க்க ரொம்ப டல்லாவும், நீட்டா இருக்கிற மாரியும் தெரியல. ஸோ ஒரு குட்டி மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லி தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். நான் சூஸ் பண்ணியிருந்த பெயிண்ட் ஒயிட் கலர். அப்போதான் நியூட்ரலாவும் நல்லா பிரைட்டாவும் வீடியோஸ் இருக்கும்னு சொல்லி ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வாட்டர் பெயிண்ட் தான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடிச்சிட்டா போதும். ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபுல்லாகவே இந்த வாலை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். பட் டெம்பரரியாக ஒரு சொல்யூஷனுக்காக தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டினியூ பண்ணிட்டேன். பட் சில சைட்ஸில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து நம்ம டச் பண்ணாலே அப்படியே கண்டிப்பாக வந்துடும். ஆனால் வேறு வழி இல்லை. நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இதே மாதிரி கீழே இருக்க இந்த ஸ்டோரேஜ் செக்ஷனுக்கும் என்ன மேக் ஓவர் பண்ணலான்னு ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. மீஷோலேருந்து ஃபேக் மணி பிளான்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் வாலில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சன்லைட் படுறப்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு நானே ஷேர் பண்ணுறேன். இதில் ஃபர்தராக ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணேனான்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.